வணக்கம் சொந்தங்களே. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல உங்களுக்கு இதை சொல்றேன். அதாவது இத வாழ்க்கை அனுபவம் ஒரு பெரிய அனுபவம் அப்படி நினைக்க கூடாதுங்க யாரையும். நான் பட்ட கஷ்டமும் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் நல்ல நிலைமையில் இருக்கிறதால நீங்க பாக்குறீங்க. ஆனா நான் பட்ட கஷ்டம் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தேங்கிறது தான் உங்களுக்கு ஒரு படிப்பினை. இப்ப அந்த என்ன மாதிரி நான் ஆரம்பத்துல இப்ப இந்த இதுல சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆரம்பத்துல சொன்ன பாருங்க எப்படி எப்படி கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி பட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு படிப்புன. கவலைப்படாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் கடவுள் கையே விட மாட்டார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 33 வருஷம் தான் ஒரு மனிதனுக்கு பயங்கர தரித்திரமும் கஷ்டமும் எல்லா இதுவும் வரும். ஒரு 33 வருஷத்துக்கு அப்புறம் சக்கரம் மாதிரி அப்படியே சுரண்டு அது மேல வரும். அப்ப அவன் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்துருவான். அது மட்டும் இல்ல, அது அந்த டெவலப்மெண்ட் வர வரைக்கும் நம்ம குடும்பத்தை நம்ம சீரா ஒரே கொள்கையில அப்படியே கொண்டுட்டு வரணும். அது ரொம்ப மெயின். இல்லை அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மாவை மேல ஒரு பாசமே இருக்காது, மதிக்க மாட்டாங்க. பிள்ளைங்களை நம்பினாலும் நம்ம பிழைக்கவே முடியாது. கடைசி காலத்துல ஏங்க அனாதை ஆசிரமத்துல கொண்டு விடுறாங்க? எத்தனை பிள்ளைங்க பாசம் தான் கொண்டு விடுவாங்களா? ஐயோ இதுங்க போனா போதும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த அடித்தளத்துல இருந்தே அவங்களுக்கு நம்ம அந்த பாசத்தை முழுக்கு வைக்கணும். அந்த பாசம் அவங்க மனசுல வளர்ந்துகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நல்லது செய்யணும். அவங்களுக்கு ரொம்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு இதுவும் அவங்க மனசுல பதியணும். இன்னைக்கு என் பையனுக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா என் பிள்ளைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் தான் ரோல் மாடல். எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க எங்க அப்பா எப்படி எப்படி ஒய்ஃபை வச்சிருந்தாரோ அது மாதிரி தான் நான் வச்சிருக்கேன்னு எங்க பையன் சொல்லுவான். எங்க பொண்ணு எதாவது எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல். அவரு தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு எங்க பொண்ணு பண்ற அத்தனை சமையலும் நான் கற்றுக் கொடுத்ததுங்க. வீடு கூட்டுறதுல இருந்து வீடு துடைக்கிறது இருந்து பாத்திரம் விளக்குறது கூட நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாத்திரம் விளக்குறா அம்மாமா இங்க வா, இப்படி விளக்குனீங்கன்னா அழுக்கு போகாது, பாத்திரமும் நாளாக நாளாக அது ஒரு மாதிரியா கரை கட்டி போயிடுங்கன்னு இப்படி விளக்கணும். இப்படி விளத்தா இப்ப எப்படி இருக்குது அது மாதிரி சொல்லி கொடுப்பேன். விளக்குமாறு எடுத்து இப்படி கூட்டுறா, சும்மா இப்படி கூட்டக்கூடாதுன்னு அந்த செவுத்து ஓரத்துல எப்படி விளக்குமாற போடணும், எது வரைக்கும் கூட்டணும், இப்படி எல்லாம் அணுவணுவா ஒவ்வொரு விஷயமும் 2 பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு ராஜா மாதிரி சும்மா காலாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம், சாப்பிட்றோம். இதே நான் அந்த அடித்தளத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இந்த குடும்பத்தை சரியா கவனிக்காம கொள்ளாம விட்டுருந்தான்னு வச்சுங்க. அது மட்டும் இல்லாம நான் பழகின பழக்கம் பூரா பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப அடித்தட்டு கூலிக்காரங்க. அந்த மாதிரி கூலிக்காரங்கிட்ட பழகினவங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் அடையாளமே தெரியாத போயிட்டாங்க. கெட்ட பழக்கம் நம்மளை தொத்திக்கிட்டே இருக்கும். நான் அவ்வளவு தூரம் பழகினா கூடங்க, நானும் இதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன், பிடிச்சிருக்கேன், இருந்தாலும் மனசுக்குள்ளார குற்ற உணர்வா இருக்கும். அதெல்லாம் வேணான்னு தான் ஒரு காலகட்டத்தில் அவங்க கூட எல்லாம் சேர்றது அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வந்தேன். அதுலயும் நல்லவங்களா இருக்கிறாங்க, அதுல சேர்றதை நான் அவாய்ட் பண்ணிட்டு வந்தேன். காரணம் என்ன? நமக்கு பின்னாடி குடும்பம் இருக்கு. இந்த பழக்கத்துக்கு நம்ம நாளாவ முதல்ல விருந்தாளியா பின்னாடி நம்ம ஃபுல்லா ஆக்கிரமிச்சுக்கும். அது சொல்ற மாதிரி நாம கேட்கற மாதிரி ஆயிடும். அதனால நிறைய பேத்த வாழ்க்கையில ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு குணம் நல்ல குணம், ஆனா பழக்க வழக்கம் கெட்ட பழக்க வழக்கம். அந்த கெட்ட பழக்க வழக்கம் நம்மளையும் மாத்திடுங்க. அதனால நான் அந்த மாதிரி யாரும் கூட சேரல. நான் கணக்குப்படி என் லைஃப்பை ரொம்ப மேன்மையா மட்டும்தான், என் பிள்ளைங்களையும் ரொம்ப உயர்வா அப்படியே ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கத்துல கொண்டு இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எய்மிலேயே நான் வந்ததுனாலதான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன். அப்பா அப்பா அம்மா அப்பான்னு பிள்ளைங்க பாசத்தை பொழிகிறாங்க. இன்னைக்கு எங்களால சாப்பிட முடியல, தீனினா வீட்டுல அவ்வளவு கிடக்கு. சில சமயம் கெட்டு போயெல்லாம் கூட தூக்கி வெளியில போடுறோம், ரொம்ப நாள் வச்சிருக்கிறோம். மாத்தி மாத்தி 2 பேரும் எந்த ஒரு குழம்பு வச்சாலும் எந்த சோறாக்குனாலும் எங்க பொண்ணு வீட்டுல இருந்து வந்துடும். அவங்க மேல கறி எடுத்தாலும் மீன் எடுத்தாலும் இறா எடுத்தாலும் அப்பாவுக்கு கேளுமா என்ன வேணும்னு. நீ சொல்ற, நீ பாவம் வெளியூர்லாம் போயிட்டு வந்துக்கிறேன்னா எங்க வீட்டுக்காரி சொல்லுவா. ஆனா எங்க பையன் என்ன சொல்லுவா, அப்பாவுக்கு கேளுமா, ஐயா என்ன சொல்றாரோ அதுக்கு செய்யுமா. அதே மாதிரி ஐயா எந்த மெத்தட்ல செய்ய சொல்றாரோ அந்த மெத்தட்ல செய்யுமா நீ அந்த சமையல. என்ன கேக்குற நீயே அப்படிமா. இப்ப இது நமக்கு ஒரு இதுதானுங்களே. அப்ப நம்ம எந்த அளவுக்கு பிள்ளைங்களை வளர்த்துருக்குறோம். ஐயா சொல்லுங்கய்யா அப்படின்னு தான் மரியாதையா பேசுவாங்க. அது நம்ம வளர்ந்து வர்ற காலத்திலேயே பிள்ளைங்களையும் குடும்பத்தையும் அப்படியே அனுசரியா கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வந்தாதான் 4 பேர் இப்ப ஒரு குடும்பத்துல அந்த 4 பேரும் ஒரே ரூட்ல வர்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அப்பதான் பின்னாடி இந்த மாதிரி கஷ்டம் இருக்காது. இப்ப நான் வேணாம், நான் தனியா போயிருக்கிறேன், நான் எங்க சம்சாரத்துக்கு கூட்டினா என் பையன் அழுதே இதாயிடுவான். ஐயோ நான் சொன்னது ஏதாவது தப்புன்னா அந்த மாதிரி இது வரைக்கும் நடக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு பாசம் அதுக்கு நான் சொல்றேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க அந்த பாய் கிட்ட தொடர்பு இருக்காங்க. இல்லைங்க, அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பேர் சந்திக்கிறோம். வாழ்க்கை மாறி மாறி வருது.
40 வருஷம் 50 வருஷம் ஒருத்தருக்கே வேலை செய்யற அபூர்வமான இது வந்து யாரோ ஒருத்தருக்கு தான் அமையும். கொஞ்சம் பேருக்கு தான் அமையும், ஒரு 2% 100க்கு அப்படிதான் அமையும். அடுத்த தொழில் மாற வேண்டிய சூழ்நிலைலாம் வரும். இப்ப அந்த மாதிரி இப்ப அது அப்புறம் சொல்றேன், பேசிக்கலாம். இப்ப நிறைய பேர் கேட்டீங்க, பாய்கிட்ட உங்களுக்கு தொடர்பு இருக்காப்பா அப்படி கூட கேட்டாங்க. இல்லம்மா, பாய்கிட்ட எனக்கு தொடர்புலாம் இல்லை. பாய் வந்து அதை நான் பின்னாடி சொல்றேன். அந்த குடும்பத்துல இப்ப சமீபத்துல அந்த பாய் பையன் சொல்லல, அந்த பையன் இப்ப வந்து மேக்சிமம் இப்ப என் வயசா ஆயிட்டான். அவனுக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி இருந்தா ஒரு 62 வயசு இருக்கும். எனக்கு இன்னைக்கு 69, அவனுக்கு 62 வயசு 63 வயசு இருக்கும். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னால அவன் நான் பார்த்தேன் இதுல போத்தீஸ்ல அவன் ஃபேமிலியோட அவன் வந்து இது வாங்குறதுக்கு வந்தான். வந்தது பின்பக்கம் இருந்து இப்படி தொட்டு யாருன்னு இப்படி தொட்டு திரும்பி பார்க்கறா, அண்ணா பொண்ணு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டான். எனக்கும் கட்டி பழைய இதை நினைச்சோம். அப்புறம் இவங்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க, வா நம்ம மேலே போகலாம் டீ சாப்பிடலான்ட்டு போத்தீஸ்ல மேலே போய் உட்காந்து டீ சாப்பிட்டு அப்படியே பேசிட்டு இருந்தோம். மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாய் இறந்துட்டாருங்க, அப்படியே ரொம்ப கஷ்டம். அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அவங்க அண்ணனுங்க இந்த பையனோட அண்ணனுங்க 2 பேர் இருந்தாங்களே, அதுல ஒரு அண்ணன் இறந்துட்டாரு கொரோனால. அவங்க குடும்பம் கொஞ்சம் செதஞ்சு போச்சுங்க எல்லாம். அவங்கவுங்க இப்ப அந்த மீதி ஒரு அண்ணன் இருந்தாருல, அவர் துபாயில இருந்தாருல வெளிநாட்டுல, அவர் வந்து அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிட்டு அவரு போயிட்டாரு. இப்ப இந்த பையன் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட அவன் இருக்கிறான். சொந்தமா ஒரு வீடு வச்சிருக்காங்களாம். மற்றபடி ஏதோ செருப்பு கடை எங்கேயோ வேலூர்ல செருப்பு கடை வந்து அங்க இருந்து செருப்பு வாங்கி இங்க சேல்ஸ் பண்றான். அந்த மாதிரி ஏதோ செய்யறான். பாவம் அப்படியே போகுது. அது அவங்ககிட்ட அவ்வளவு ஒன்றும் தொடர்பு இல்லை, என்னைக்காவது பார்த்தா போனாதான். அந்த மாதிரி அந்த கதையை நான் பின்னாடி சொல்றேன். அப்புறம் நான் சொன்னல எவ்வளவு கொடுத்தாரு அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தப்ப 2 அடுத்த நாள் வாங்க அப்படின்னாருல. இப்ப தீபாவளிக்கு ஒரு நாள் தான் இருக்கு, நாளைக்கு தீபாவளி. இன்னைக்கு போறேன், இன்னைக்கு மத்தியானம் போயிட்டேங்க. மத்தியானமே ஏன்னா காலையில ஒரு 11 மணிக்கு போலான்னு பார்த்தேன். டைம் இது எவ்வளோ 12 1 மணி ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு போனோம், உட்காருங்க பாய் வந்துருவாரு, வெளியே போயிருக்காரு. பாய் ஏதோ கலெக்ஷன் போயிருக்காரு, அந்த பையனும் பாயும் போயிருக்கிறாங்க. போய் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நானும் உட்காந்து பார்த்தேன். ஒன்றும் இதாகல, பசி வேற பயங்கரமா எடுக்குது. மணி டைம் ஆயிடுச்சுல, பசி எடுக்குது. அப்புறம் அவர் ஏதோ ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாராட்டிருக்கு வீட்டில், என்னை உள்ளார கூப்பிட்டு உட்கார வச்சு குஸ்கா. ஆனா பாய் வீட்டுல எப்படிதான் இப்படி குஸ்காலாம் செய்யறாங்களோ தெரியலீங்க. இன்னமும் அந்த குஸ்காலாம் நாக்கிலே இருக்கு, பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. இப்ப குஸ்கானா அது தனியா செய்வாங்க, பிரியாணி தனி குஸ்கா தனி. பிரியாணிக்கு போடுற ஒரு சில மூலப்பொருள் குஸ்காக்கு போட மாட்டாங்க, குஸ்காக்கு போடுற ஒரு சில மூலப்பொருள் பிரியாணிக்கு போட மாட்டாங்க. போட்டா அது இதாயிடும். இப்ப அப்படி இல்லை, எம்டி பிரியாணி இதுக்கு பேரு. குஸ்கானா தனியா இல்லை, அப்படி கறி இல்லாம கொடுக்கறது குஸ்கா, கறியோட கொடுத்தா அது பிரியாணி. என்னங்க இது உணவு முறை ரொம்ப கன்றாவியா இருக்கு. இப்ப அதை விடுங்க. அம்மா வந்து பாயம்மா வந்து கூப்பிட்டாங்க, ஆனா வாங்க உள்ளார வாங்க அப்படின்னாங்க. இல்லை இருக்கட்டுமா, நான் இங்க உட்காந்துக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்னாங்க. உள்ளார வந்து உட்காந்தது அந்த அம்மா தான், மருமகளாம் வரமாட்டாங்க முன்னாடி. அந்த அம்மா வந்து சாப்பாடு சாப்பிடுங்க, கை கழுவுங்கன்னாங்க. இல்லைங்க பரவாயில்லைங்க, நீங்க கழுவுங்க, பாய் வரதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட அவன் உங்களை சாப்பிட சொன்னாரு என்ன. அப்புறம் சரின்னு கையை கழுவிட்டு உட்காந்தேன். நல்லா குஸ்கா, பாய் வீட்டில் சாப்பிட்றது வந்து அது ஒரு தனி இதுங்க. குஸ்கா, வெங்காய பச்சடி, இந்த கத்திரிக்காய் போட்டு ஒரு தாளிச்சா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ஒரு இதுல வந்து குருமா மாதிரி செஞ்சிருக்கிறாங்க, குழம்பு அருமையா இருக்கு, தண்ணி மாதிரி இருக்கு. ஆனா இந்த குஸ்கால ஊத்தி சாப்பிட்ட சொர்க்கம், உள்ளார இறங்குறதே தெரியல, அப்படி இருக்கு டேஸ்ட். இப்ப எங்க வீட்டுல கூட எவ்வளவு சொல்லி கொடுத்து நான் சமையல் சிலதும் பண்ணுவேன், அதுல கூட நிறைய குறைகள் இருக்கும். பட் இதுல எல்லாம் என்னால குறைய கண்டுபிடிக்க முடியலைங்க. அப்படி நானே பயங்கர சமையல் நிபுணர். எனக்கே வந்து அவ்வளோ பிடிச்சிருக்குதுன்னா அங்க என்ன மாதிரி சமையலா இருந்திருக்கும். நல்லா சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லா. சாப்பாடுலாம் வயிறு ஃபுல்லா போடுவாங்க. முதல்ல நல்லா இவ்வளோ போட்டாங்க சாப்பாடு, போட்டாங்க. அதெல்லாம் ஒரு 2 3 வயல உள்ளார போயிடுச்சு. அடுத்து அதே மாதிரி கொண்டு வந்து ஒரு இது சாப்பிடுங்க, பரவாயில்ல சாப்பிடுங்க. நம்ம நல்லா சாப்பிட்டோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நல்லா இவ்வளோ திங்கிறான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்புறம் 2வது போட்டாங்க. அப்புறம் நல்லா ஊற்றி அந்த குழம்பெல்லாம் குருமெல்லாம் ஊற்றி சும்மா பிணைஞ்சி சாப்பிட்டா போறதே தெரியல. நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன். உட்காந்துட்டு உள்ளார எப்படியே உட்காருங்க சோபாலன்னாங்க. அவங்களாம் ரொம்ப கொஞ்சம் இது உள்ளவங்க, நம்ம தான் கரெக்டா அதை இது பண்ணி இடம் கொடுக்குறாங்கன்ட்டு போட வெளியில வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். உட்காந்துக்கிட்டே இருந்தா அப்புறம் பாய் வந்தார். பாய் வந்ததும் உள்ளார போனாரு, சுத்தம் பண்ணாரு. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு வந்துட்டுமா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டு வாங்க, இப்ப என்னங்க அவசரம், எங்க பாய் அப்படி இப்படின்னு சொன்னேன். அவங்க போய் சாப்பிட்டாங்க, 2 பேரும் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. நான் சாப்பிட்டேன்ல, உட்காந்தோம் சோபால உட்காந்தோம், அவங்களும் உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம்
தீபாவளி முடிஞ்சு ஒரு 10 நாள் கழிச்சு போகலாண்ணா அப்படின்னாங்க. சரி இந்த ட்ரிப்பு கேரளா போகிறோம்ண்ணா. சரிங்க போகலாங்க. கேரளா சந்தோஷமா இருந்துச்சு. நான் பார்க்காத ஊர் கேரளாக்கும் அப்படித்தான். நான் லாரியில் வேலை செய்யறப்ப சும்மா அந்த கேரளா வரைக்கும் போயிட்டு வந்துடுறது. எதையும் சுற்றிலாம் பார்க்க முடியாது. அதில் வண்டி போகிறப்ப கேரளாவில் ரோடு கிடையாது. ரோடு உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறதுக்கே டைம் பத்தாது. எங்கே ரோட்டெல்லாம் வேடிக்கை பார்க்கறது. அந்த மாதிரி இது ஒரு ஆசையாக இருந்துச்சு. உள்ளார போனதும் இந்த 8 நாள் வேலை செஞ்சல அதுக்கு 6000 ரூபா கொடுத்தாரு. ஆனா நீங்க 8 நாள் வேலை செஞ்சிருக்கிறீங்கன்னா அப்படின்னாரு. ஆமாங்க. அது வந்து எண்ணி இருந்தாங்க 6000 ரூபாய் எண்ணி பாருங்க அப்படின்னா. அப்படி இல்லை இருக்கட்டுங்க, நீ எண்ணி பாருங்க. நானும் சரின்னு அன்னைக்கு என்ன தெரியல எண்ணிவிட்டேன். 6000 ரூபாய் இருந்துச்சு. அது முடி ஜோப்பில் வச்சுக்கிட்டேன். அப்புறமா வந்து ஒரு 10,000 கொடுத்தாருங்க ஒரே கட்டு. இதை போனஸா வச்சுங்க. அவங்களுக்குலாம் நான் இவ்வளவு போனஸ் தரமாட்டேன்னா, நீங்க நல்ல நேர்மையா வேலை செய்யறீங்க, நல்ல நேர்மையா பாடுபடுறவங்களுக்கு, நேர்மையா வேலை செய்யறவங்களுக்கு நம்ம நல்லா கவனிச்சோம்னா தான், இதுல வந்து கணக்கு வழக்கு பார்க்காம கவனிச்சோம்னா தான் அவங்க தொடர்ந்து அதை கடைப்பிடிக்க முடியும். அவங்கள வறுமையில நம்ம வைக்க கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம் அண்ணா. அதனால இந்தாங்க இதுல 10,000 ரூபாய் இருக்கு, இதை வச்சு நீங்க நல்லா இது பண்ணீங்க அப்படின்ட்டாரு. நான் ஏற்கனவே சொல்லல, அந்த துணிக்கு காசை வந்து நான் கொடுத்துட்டேங்க. இப்ப 2வது இப்ப துணி எடுத்து பாருங்க, அதுக்கு கொடுத்துட்டேன். ஒரு 1200 ரூபாய் பக்கமா நான் பணத்தை கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. அப்புறம் சரி ரொம்ப சந்தோஷமாங்கண்ணா. நான் ரொம்ப சந்தோஷங்க. அது இல்லாம தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கறது இது பெரிய விஷயங்க. பாய்ங்க அவங்க கொடுத்தா ரம்ஜானுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்க தீபாவளிக்கு கொடுக்குறாங்க எனக்கு. அந்த இவங்களுக்கெல்லாம் வந்து 2000 3000 தீபாவளிக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த முஸ்லீமுக்கு வந்து கொடுக்கல. முஸ்லீமுக்கு வந்து அந்த முஸ்லீம் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ரம்ஜான் அப்பதான் போனஸ் கொடுப்பாங்களாம். எனக்கு இது கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதாவது என்னை நடத்தின விதம் நான் பிரமிச்சு போயிட்டேங்க. அப்புறம் அந்த பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தா மொத்தத்தையும் கொண்டு போய் எங்க சம்சாரத்தை கொடுத்தேன். இது வந்து போனஸ், இது சம்பளம். நான் அந்த 8 நாள் வேலை செஞ்சதுக்கு சம்பளம் கொடுத்தாங்க. பரவாயில்லைங்க. கடவுள் பார்த்தீங்களா, நம்ம கடவுளை தொடர்ந்து கும்பிட கடவுள் நம்மளை மேன்மையா ஆக்கிக்கிட்டே இருக்காருங்க அப்படின்னு சொன்ன. அப்படி இதுல நேத்தி நான் சொன்னேன்ல, ஏற்கனவே 5 பேர் சொல்லியிருக்கிறாங்க 10,000 அதுக்கு நான் எழுதி வச்சிருக்கிறேன் 5 பேத்துக்கு. அதுலயே பாருங்க சொன்னவங்களே இந்த வாணிஷ் போன ட்ரிப் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுல தான் எழுதி வச்சிருக்கிறேன். இந்த கரெக்டா 16,000 சொல்லியிருக்கிறாங்க 3 பேரு. வாணிஷ், பிருந்தா, சாந்தி ரெக்ஸ், இவங்க 3 பேரும் அப்பா 16,000 சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமா அவங்கள ரொம்ப நான் பாராட்டுறேன். நல்ல ஒரு கணிப்பு கணிச்சிருக்கிறாங்க. அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொன்னவங்க எல்லாம் ஒன்றும் இதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு நான் எல்லாம் வேண்டிக்குவேன். அவங்க பேரையும் எழுதி நான் வேண்டிக்குவேன். அதில் ஒன்றும் இது கிடையாதுங்க. இருந்தாலும் இவங்களுக்கு நான் ஸ்பெஷலா, ஏன்னா நான் சொல்லிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன். அதனால நான் ஸ்பெஷலா இது பண்ணிக்குவேன். அந்த வருஷம் எங்க அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க எல்லாத்துக்கும் துணிமணி நான் ஏற்கனவே எடுத்து வந்திருக்கிறேன்ல, அவங்க எல்லாத்துக்கும் துணிமணி. நான் பேண்ட் ஷர்ட் வேற எடுத்துட்டு வந்தேன். இதை நான் சொல்லலை உங்ககிட்ட. பேண்ட் பிட்டு எடுத்துட்டு வந்தேன். அற்புதமான துணிங்க. அதுல வந்து எல்லாத்துக்கும் பேண்ட் ஷர்ட் எல்லாம் கொடுத்தேன் எங்க தம்பிங்கெல்லாம். அன்னைக்கு தீபாவளியே அந்த வருஷம் மாதிரி நடத்தின மாதிரி இது வரைக்கும் நான் நடத்தல. இதுக்கு முன்னால நடத்தல. எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. கறியே 3-4 கிலோ வாங்கினேன். அங்க எல்லாம் நல்லா பிரியாணி எல்லாம் செஞ்சு, அப்ப பிரியாணி தான் வேற விஷயமாச்சு. பிரியாணி வீட்டுல செஞ்சோம்னா அந்த தெருவே மணக்கும். அந்த மாதிரி எங்க சம்சாரம் எல்லாம் செஞ்சு அன்னைக்கு நல்லா கொண்டாட்டமா எல்லா சொந்தக்காரங்களும் இருந்தாங்க. நல்லா கொண்டாட்டமா. நானும் எத்தனையோ தீபாவளிக்கு போட்டுக்க கூட துணி இல்லாம கறியாக்கி திங்கிறதுக்கு காசு இல்லாம உட்காந்துருந்த தீபாவளி எல்லாம் இருக்குது. இந்த தீபாவளி கடவுள் நம்மளை அப்படி வச்சிருக்காரு. ரைட்டுங்களா? இப்ப நல்லா கொண்டாடணும். தீபாவளி முடிஞ்சிச்சு. அடுத்து கேரளா ட்ரிப்பு. கேரளாவில் என்னென்ன நடந்தது, சுவாரஸ்யமான தகவல் நடந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நல்ல உங்க ஆதரவு நம்பி தான் இது பண்றேன். நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.